ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயின் அவளோட சீனியரை கொன்னது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் நம்ம கதையோட ஹீரோயின் ஆனாவை தான் காட்டுவாங்க. அவ ஒரு ஆக்ட்ரஸ். இப்ப அவளை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். அவன் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா தான் இந்த ஊரோட கமாண்டர். நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல ஏதோ ஒரு லவ் அண்ட் அஃபேர் இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸ்ங்கறனால அவ நிறைய பேர் முன்னாடி பாட்டு பாடுறது இந்த மாதிரிலாம் செய்வா. இது நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான், நீ என் கூட எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனா நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது அப்படிங்கறத நீ சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்கு தான் என்கிட்ட இருக்கிற உரிமையை விட அந்த லூ பொண்ணு மேல நிறைய உரிமை இருக்கே அப்படிங்கிற மாதிரி புதுசா ஏதோ ஒரு பொண்ணை பத்தி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இந்த லூங்கிற பேரை கேட்டோன்னையும் நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா கடுப்பாகி, அவளை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிம்பா. சரி ஏதோ சண்டை போட போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண வருவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும், எனக்கும் லூவோட பேரை எடுக்க கூடாதுன்னு ஆசை, ஆனா என்ன பண்றது, இப்ப ஊர்ல எல்லாரும் லூவை பத்தி தான் பேசுறாங்க. அவ உன்னோட உடம்பு சரியில்லாத அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே, அதனாலதான் எனக்கு அவளை பத்தி ரொம்ப கவலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த லூவை பத்தி தான் பேசுவா. ஆனா இதனால டென்ஷனான நம்ம ஹீரோ இவளை அடுத்து இதை பத்தி பேசவே விடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ அந்த இடத்துல இவங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு சில ரொமான்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் தனியா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை தான் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இவன் இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு சீனியர் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவருமே பாட்டு பாடுறது ஆக்டிங் அப்படிங்கிற விஷயத்துல பெரிய ஆளா தான் இருந்திருப்பாரு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஒரு நாள் இறந்து போயிருப்பாரு. ஆனா இவரை யாரு கொன்னா, இவர் எப்படி செத்தாரு அப்படிங்கிற எந்த விஷயமும் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. ஆனா அந்த சீனியர் கடைசியா கமாண்டரோட வீட்டுக்கு தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பாட்டு பாட போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம ஹீரோனுக்கு தெரியும். அதனால அந்த சீனியரை கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட பழக ஆரம்பிப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த கமாண்டரோட 2வது பையன். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவளோட தியேட்டருக்கு போய் பாட்டு பாடி டிராமாவெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு வெளியே வருவாளா. அப்ப வரப்ப தெரியாதனமா ஒரு ஆள் மேல மோதிடுவா. அந்த ஆளுமே இந்த ஊர்ல ஒரு முக்கியமானவன் தான் போல. அவன் இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, ஹே ஆனா என்ன நீ அதுக்குள்ள பாட்டு பாடி முடிச்சிட்டியா, சரி விடு, உனக்கு இப்ப ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா தனியா வந்து எனக்காக பாடி காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிப்பான். சோ இவனோட எண்ணமே சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து போலான்ட்டு தான் பாப்பா. ஆனா அந்த பையன் விடுற மாதிரியே இருக்க மாட்டான். நான் இந்த ஊரோட வைஸ் கமாண்டரோட பையன், நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்ட்டு கண்ணை தூக்கிடுவான். நல்ல வேலை இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். நீ வைஸ் கமாண்டரோட பையனா இருந்தா என்னப்பா, நான் கமாண்டரோட பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையனை மிரட்டுவானா. இதனால அந்த பையனும் அப்படியே பயந்துட்டு அங்க இருந்து போக, ஆனா அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வருவான். இத பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு நடுவுல போய் நிக்க, இதனால அந்த கத்தி குத்து அவன் மேல விழுந்துரும். நம்ம ஹீரோயினுக்கு இப்படி நடந்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே துடிச்சு போயிருவான். பட் நல்ல வேலையா நம்ம ஹீரோயினுக்கு பெருசா எந்த காயமும் பட்டிருக்காது. அதனால அவனே அப்படியே மருந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி எனக்காக நீ இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ எது கேட்டாலும் உனக்காக நான் செய்வேன் அப்படிம்பானா. அதுக்கு அவளும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, எனக்கு ஒன்னும் பெரிய ஆசைலாம் கிடையாது, உங்க கமாண்டர் வீடு இருக்குல்ல அதை பத்தி ஊர்ல எல்லாரும் ஆஹோ ஓஹோன்னு பேசிக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரு தடவையான்னு வந்து பாக்கணும்னு தான் என்னோட ஆசை அப்படின்ட்டு கேப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோதுக்கு பெருசா ஒத்துக்க மாட்டான். நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமாலாம் டக்குன்ட்டு கமாண்டரோட வீட்டுக்கு வர முடியாது, பட் இருந்தாலும் நீ உயிரை காப்பாத்திருக்க, சரி ஓகே நாளைக்கு ஒன்னு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த அப்படியே யோசித்து பாப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒருத்தன் கத்தியால குத்த வந்திருப்பானே, அந்த ஆளே நம்ம ஹீரோயின் செட் பண்ண ஆள் தான் போல. நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாண்டு அந்த கமாண்டரோட வீட்டுக்கு போகணும், அவளோட சீனியருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தையே நடத்தி நம்ம ஹீரோ மூலியமா அந்த கமாண்டரோட வீட்டுக்கு போலான்ட்டு முடிவு பண்ணிருப்பா. அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில அந்த கமாண்டரோட வீட்டுக்கிட்ட வந்த உடனேயும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மனசே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளோட சீனியர் இறந்து போனப்ப நியாயம் கேட்டு இதே வாசல் முன்னாடி வந்து நின்றுப்பா. அப்போ இங்க இருந்த காட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை அடிச்சு துரத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அப்ப இவ்வளவு சரியா பார்க்காம தேவையில்லாம இங்க நின்று பிரச்சனை பண்ணி உன்னோட உயிரை இழந்துராத அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருப்பான். இப்ப இதெல்லாத்தையும் யோசித்து பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் கோவமாவும் இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஹேர் கிளிப் ஒன்னு பிரசன்ட் பண்ணுவான். இவன் நம்ம ஹீரோயினை இவ்வளவு கேர் பண்ணிக்கிறதுலயே நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு அஃபேர் மாதிரி தெரியல, அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாமே தன்னோட சீனியரை கொன்னது யாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த வீட்டுக்குள்ள வருவா. அதுக்கடுத்து இந்த வீடை மொத்தத்தையும் சுத்திக்கிட்டு இருக்கப்ப ஒரே ஒரு இடம் மட்டும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் அதை அப்படியே பார்த்துட்டு இந்த இடத்துக்குள்ள போலாமா அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகி எக்காரணத்து கொண்டும் அந்த சைட் போகவே
கூடாது, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹாண்டடான பிளேஸ், சோ அதுல இருந்து நீ தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை வார்ன் பண்ணுவான். ஆனா அப்படி இவங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு வேலைக்காரன் வந்து, மாஸ்டர் உங்களோட அப்பா மிலிட்டரி கேம்புக்கு போயிட்டு நேத்து நைட்டு வந்தாரு, அவர் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அவரை வந்து கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூட்டு போயிருவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த மொத்த வீடியோ சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ மைண்டுக்கு தோன்றது எல்லாமே என்னோட சீனியரை கொலை பண்ணவன் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா தான் இருக்கும், அதுவும் மெயினா அவன் கையில ரோஸ் சிம்பிள் போட்டு ஒரு ரிங் இருக்கணும், ஏன்னா என்னோட சீனியர் இறந்து போனப்ப அவரோட உடம்பு முழுக்க அந்த மோதிரத்தோட அச்சுதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினை தேடி ஒரு பொண்ணு வருவா. அவ நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க தானே இந்த ஆக்ட்ரஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் லூ, நீங்களும் ரொம்ப அழகானவங்க தான் அப்படிம்பாளா. அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே, என் பேரு லூன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அவ தலையில இருந்து ஒரு ஹேர் பின்னை பிடிச்சு இழுத்து, இத பார்த்தாவே இது உனக்கு யாரு கொடுத்தான்னு தெரிஞ்சிருச்சு, உன் பேர் என்னங்கிறதும் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. என்னன்னா நம்ம ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹேர் பின் கிஃப்ட் கொடுத்திருப்பானோ அதே மாதிரிதான் இந்த லூ தலையில இருந்த ஹேர் பின் இருந்திருக்கும். சோ இத பார்த்துதான் இவ யாரு என்னன்ட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டா கெஸ் பண்ணிருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவரோட அப்பாவையும் தான் காட்டுவாங்க. அவரு நம்ம ஹீரோ கிட்ட நல்ல விதமா தான் பேசுவாரு, ஆனா நம்ம ஹீரோ பெருசா மூஞ்சி கொடுத்து கூட அவங்க அப்பா கிட்ட பேச மாட்டான். அப்ப அப்படியே அவங்க அப்பா, என்னடா புதுசா அந்த ஆக்ட்ரஸ் ஆனா கூட சுத்திக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், சரி எதுவா இருந்தாலும் சுத்துறதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, நீங்க எங்க அம்மாவுக்கு பண்ண விஷயத்த என்னால வேற யாருக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவோம். இதனால அந்த அப்பா செம்ம டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை அந்த ரூமை விட்டே போக சொல்லிடுவாரு. இதுவே இன்னொருக்கும் நம்ம ஹீரோயினையும் அந்த லூவையும் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த லூவோட ஹேர் பின்னை பார்த்து, இது இனிமேல் உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ தான் ஹோவோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேல, அப்படி இருக்கிறப்ப அவன் கொடுத்த கிஃப்ட் உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவா. இதனால அந்த லூ கடுப்பாகி நம்ம ஹீரோயின் அரைஞ்சு, உன்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்லாம் ஏன் ரேஞ்சுக்கு நின்னு எனக்கு அகேன்ஸ்டா போட்டி போட முடியுமா அப்படின்ட்டு சப்பு நிறைய. நம்ம ஹீரோயினும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது, பதிலுக்கு அவனும் செமையா அரைஞ்சிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த சைடு வர, இதை நோட் பண்ண அந்த லூ அப்படியே, ஹோ என்னதான் உன் கூட சுத்தினாலும் அவனோட மனசுல இன்னும் நான் தான் ஃபுல்லா இருக்கேன், அத வேணா ஒரு பெட் வச்சு செக் பண்ணி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினும் சேர்த்து தண்ணிக்குள்ள இழுத்து விட்டுருவா. அதுவும் மெயினா தண்ணிக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடி, ஆனா ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுதான் அந்த லூ தண்ணிக்குள்ள விழுவா. இத பார்த்து இப்ப நம்ம ஹீரோ வேமா அந்த இடத்துக்கு ஓடி வந்தா, அந்த லூ நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ளதான் விழுந்து கிடப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் ஃபர்ஸ்ட் அந்த லூவை தான் காப்பாத்துவான். இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த லூவும் ஆனாக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடா அப்படிங்கிற மாதிரி போய் நடிப்பா. அதனால நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை திரும்பி கூட பார்க்காம இப்ப அப்படியே அந்த லூவை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த லூவையும் தான் காட்டுவாங்க. இப்ப அவளை போய் நம்ம ஹீரோ அவளோட ரூம்ல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பானா, அப்ப அந்த லூ அப்படியே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, என்னை விட்டு நீ போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற, அதை மறந்துடாத அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அந்த லூ அப்படியே ரொம்ப டென்ஷனா கத்துவா, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத அப்படின்ட்டு. ஆனா இதை கேட்டு கடுப்பாய் போன நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, நம்மளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்ட்டு நீ வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்கல, சின்ன வயசுல இருந்து என் கூடயே ஒன்னா சுத்திட்டு திடீர்னு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட, நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த லூவும், இதெல்லாம் நானா எடுத்த முடிவு இல்ல, இதெல்லாம் எங்க அப்பா என்ன கம்பல் பண்ணி எடுக்க வச்ச முடிவு, தயவு செஞ்சு என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நடிப்பா. ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா கேட்டுருவான், சப்போஸ் எங்க அண்ணாக்கு மட்டும் இப்ப கால் சரியா இருந்துச்சுன்னா நீ மறுபடியும் என் கூட வந்து சேரணும்னு நினைப்ப, அப்படி நினைச்சிருக்கவே மாட்டேன், அதனால பழச பத்தி பேசுறது தேவையில்லாம டிராமா கிரியேட் பண்ணி ஆனாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுரு, இப்ப நடந்த சம்பவத்துக்கும் ஆனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதெல்லாம் நீ பண்ண வேலைன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து எனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்க, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கூட நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல அந்த கமாண்டரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வருவாங்க, அதாவது நம்ம ஹீரோவோட பெரியமா போல. அந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே கடுப்பாயிரும், இவன் அந்த ஆக்ட்ரஸ் ஆனா தானே, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சு, இப்படிதான் போன வருஷம் ஸ்னோ டிராப்னு சொல்லி ஒரு ஆக்டரை கூட்டு வந்தாங்க, அன்னையில இருந்து இந்த வீட்டுல ஒரே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி கத்துவாளா. இந்த ஸ்னோ டிராப் அப்படிங்கிற பேரை கேட்டோனையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. அந்த ஸ்னோ டிராப் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட சீனியர் தான். சோ இப்ப உடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த லேடி மேல தான் சந்தேகம் வரும், தன்னோட சீனியரை இவதான் ஏதோ பண்ணிருப்பாளோ அப்படின்ட்டு
டக்குன்னு அவ கையில இருக்கிற மோதிரத்தை செக் பண்ணி பாப்பா. ஆனா அதை பார்த்தா ரோஸ் பெட்டல் இருக்கிற மாதிரி தெரியாது, வேற ஏதோ ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் தன்னோட சீனியரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்னோ டிராப்ப பத்தி என்ன தெரியும் அப்படின்ட்டு அவ கேட்க, ஆனா அதுக்கு அந்த லேடி, அந்த ஆக்ட்ரஸ் ஸ்னோ டிராப்ப பத்தி கேவலமா பேசுவா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் இப்ப டக்குன்னு அந்த லேடியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கமாண்டரோட ஒய்ஃப் கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டனால நம்ம ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி முடிவு பண்ணிருவா. அதனால நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு வந்து அடிக்கிறது, அவ கைய உடைக்க ட்ரை பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த லேடி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அண்ணன் மிங்கு வருவான். ஆக்சுவலி கமாண்டருக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் பிறந்தவர் தான் இந்த மிங்கு. அதே மாதிரி கமாண்டருக்கும் அவரோட செகண்ட் ஒய்ஃபுக்கும் பிறந்தவர் தான் நம்ம ஹீரோ ஹோ. இதனாலேயே அந்த லேடிக்கு நம்ம ஹீரோவையும் பிடிக்காது, நம்ம ஹீரோ கூட்டு வர எந்த ஒரு ஆட்களையும் பிடிக்காது. ஆனா இந்த லேடி இப்படிலாம் பண்றத பார்த்த உடனேயும் நம்ம ஹீரோவோட அண்ணா மிங் அப்படியே, அம்மா நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, தயவு செஞ்சு எனக்காவான்ட்டு அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பான். ஆனா அந்த லேடி யார் சொல்றதையும் கேட்காம நம்ம ஹீரோயினை இன்னும் போட்டு அடிக்க சொல்லுவா. பாவம் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே வழி தாங்க முடியாம கத்த, நல்ல வழியா கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா இவனை பார்த்தாதான் அந்த லேடிக்கு சுத்தமா பிடிக்காதே. அதனால அவன் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறது, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அம்மாவையும் இந்த பிரச்சனையை இழுத்து அவங்கள பத்தியும் தப்பா பேசுறது, இந்த மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருப்பா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ இப்ப அப்படியே பொறுமை இழந்து ஒரு கன் எடுத்து அந்த லேடி கால் கிட்டே சுட்டுருவான். ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டா புல்லட் அவ கால்லே இறங்கிருக்கும். ஆனா இப்போ இந்த சத்தமெல்லாம் கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் வந்துருவாரு. அவர் வந்தனையும் அந்த லேடி அப்படியே நம்ம ஹீரோவை பத்தி இல்லாத பொல்லாதமாலாம் சேர்த்து சொல்லுவாளா. இதனால எங்க நம்ம ஹீரோக்கு பிரச்சனை வந்துருமோன்ட்டு இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோ நீல் டவுன் போட்டு எல்லா தப்பும் ஏமாலதான், தயவு செஞ்சு ஹோவ எதுவும் தப்பு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவா. ஆனா அதுக்கு அந்த கமாண்டர் அப்படியே, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே பிரச்சனை தான், இதுக்காகத்தான் ஆக்ட்ரஸே பக்கத்துல சேர்த்துக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால நம்ம ஹீரோ இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு, இவளை திட்டுறதுக்கோ தப்பா பேசுறதுக்கோ யாருக்கும் இங்க உரிமை இல்ல, ஏன்னா இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் முத கொண்டு அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அதுவும் நம்ம ஹீரோவோட அப்பா அந்த கமாண்டர்லாம், அது எப்படி நீ ஒரு ஆக்ட்ரஸை கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்பாரா. உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, ஹோ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்றவா. இப்ப இவ சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிருவான். இப்போ குடும்ப வாரிசை நம்ம ஹீரோயின் சுமக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த கமாண்டர் அப்படியே அவர் மனசை மாத்திக்கிட்டு, சரி நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க அண்ணனுக்கும் லூக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு உங்க 2 பேரோட கல்யாணமும் நடக்கட்டும் அப்படின்றவாரு. ஆனா இத வந்து நம்ம ஹீரோவோட பெரியமாவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ ஒரு மாதிரி கடுப்பாவா, என்னதான் இருந்தாலும் என் பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா வந்து பேசிக்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுக்கு என்னாச்சு, திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு உங்க அப்பா முன்னாடியே சொல்றீங்க, உங்களுக்கு என்ன என் மேல லவ் கிவ் எதுவும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா நம்ம ஹீரோ இவ கூட ஒரு அஃபேர்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும், இவங்களுக்குள்ள பெருசா லவ் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா இப்ப இவ இந்த கேள்வியை கேட்டோனையும் நம்ம ஹீரோ அப்படியே, சரி என்ன பத்தி கேக்குறது இருக்கட்டும், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு பொய் அடிச்சு விட்டியே, அதை பத்தி யாருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் தெரியுமா அப்படின்ட்டு கேட்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டாவே இல்ல போல. அந்நேரம் அந்த கமாண்டர் வேற எதுவும் பிரச்சனையை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லியிருப்பா. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கேத்தாப்புல நடிச்சிருப்பான். அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. இன்னைக்குதான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபுல்லா ரெடி ஆகி நம்ம ஹீரோவோட வாசலுக்கு முன்னாடி வந்து நிப்பா. ஆனா இதே நாள்ல தான் அந்த லூவுக்கும் மிங்குக்கும் கல்யாணம்ங்கிறனால அந்த லூவும் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம ஹீரோயின் அதே இடத்துல வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த லூ வந்த மாதிரியே தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நல்லபடியா தான் கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் அங்க வேமா வந்து, மாஸ்டர் ஒரு பேட் நியூஸ், இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றதுக்காக லூ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ எதை பத்தி யோசிக்காம இப்ப ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து கிளம்பி லூவோட வீட்டுக்கு தான் போவான். ஆனா இவன் இப்படி போறத நம்ம ஹீரோயின் கூட வந்து எல்லாருமே பாத்துருவாங்களா. அவங்க எல்லாரும் இப்ப அப்படியே, ஓகே அப்பனா ஹோக்கு ஆனாவை பிடிக்கல, இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அந்த லூ வீட்டுக்கு போற வழி எல்லாமே அவளை பத்தியே தான் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருப்பான். சின்ன வயசுல அந்த லூ எப்படிலாம் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கா, அது மட்டும் இல்லாம இந்த லூவை காலம் பூரா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சின்ன வயசுலயே சொல்லியிருப்பான். அதெல்லாம் இப்ப அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே அவன் அங்க போக, அங்க பார்த்தா அந்த லூ அப்படியே வாயில ரத்தத்தோட ஒரு ஓரமா படுத்து கிடப்பா. அவளை சுத்தி அவளோட வேலைக்காரங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம்
இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த லூ பக்கத்துல போய் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பலான்ட்டு பாப்பான். அப்ப அந்த லூ அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சுக்குவா. என்னன்னு பார்த்தா அந்த லூ உண்மையிலே சூசைட் அட்டம் பண்ணவே இல்ல, அவ ஒரு நாடகம் தான் நடத்தியிருக்கா. இங்க வந்தக்கடுத்து தான் நம்ம ஹீரோக்கும் அது புரிஞ்சிருக்கும். அதனால அவன் அப்படியே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்ப அந்த லூ இப்ப அப்படியே நம்ம ஹீரோட கால்லயே விழுந்துருவா. தயவு செஞ்சு எனக்கு செகண்டா ஒரு சான்ஸ் கொடு, நம்மளுக்குள்ள அந்த லவ் எல்லாம் நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிப்பா. ஆனா நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான், நம்மளுக்குள்ள நடந்தது எல்லாமே பாஸ்லயே முடிஞ்சு போச்சு, அதனால மூவ் ஆன் ஆகிறது எல்லாருக்கும் நல்லது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கமாண்டரோட வீட்டுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு மட்டும் நம்ம ஹீரோவுக்காக இன்னும் அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கமாண்டரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து, நீ எவ்வளவு வெயிட் பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது போலயே, ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஹோவே இந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும், இந்த கல்யாணத்தை ஃபைனலைஸ் பண்ணது கமாண்டர், சோ அதனால என்ன நடந்தாலும் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு அந்த லேடியும், ஓ நீ ஹஸ்பண்ட் பேரை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா, சரி இப்ப என்ன, உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே, அப்பனா நீ மட்டும் இப்ப தனியா வீட்டுக்குள்ள வரணும், ஒரு ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. இதை கேட்டனுமே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின், விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப தனியா அந்த வீட்டுக்குள்ள போவா. அங்க பார்த்தா கல்யாண ரிச்சுவல்ஸ்க்கான எல்லா வேலையும் ரெடியா நடந்துகிட்டு இருக்கும். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஹீரோயின் முடிக்க அவங்க அப்படி நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு ரிச்சுவல்ஸையும் நடத்துவாங்க. ஆனால் நம்ம ஹீரோன் அது எதையுமே கண்டுக்காம எப்படியாண்டு இன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா கடைசியா அந்த லேடி ரொம்ப ஓவரா போய், சரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற ஹோ இன்னும் இந்த இடத்துக்கு வரல, உனக்கு இன்னைக்கு மிட் நைட் 12 மணி வரைக்கும் நான் டைம் தரேன், அது வரைக்கும் நீ அந்த இடத்துல நீல் டவுன் போட்டு வெயிட் பண்ணு, ஹோ வந்துட்டானா உனக்கு அவனுக்கும் கல்யாணம், நான் அப்செக்ட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல நீல் டவுன் போட சொல்லுவா. ஆனா அடுத்த செகண்ட்லயே அந்த இடத்துல ஃபுல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். சோ இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே உடம்பு முடியாம மழையில தான் நீல் டவுன் போட்டிருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அந்த லூவை கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டா இவங்க வீட்டு கிட்ட வந்துருவான். ஆனா வந்தவனுக்கு நம்ம ஹீரோயின் இப்படி மலையில முட்டி போட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அதனால வேகமா ஓடி வந்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தான் தூக்குவான். ஆனா இதை எல்லாத்தையும் அப்படியே பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்த அந்த லூ பொண்ணுக்கு செம கோவம் வரும். பட் இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோ இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே அந்த லூவை கூட்டு வந்துட்டான்ல, அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட அண்ணன் மிங்குக்கும் அந்த லூக்கும் கல்யாணம் நடந்துரும். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்துரும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ போய் அவனோட அப்பாவை மீட் பண்ணுவானா. அப்ப அந்த கமாண்டர் சொல்றது எல்லாமே, இங்க பாரு உனக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, எனக்கு அடுத்து இந்த கமாண்டர் பதவியை நீ தான் ஏத்துக்கணும், நானும் முந்தி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்ல, இப்ப எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, சோ நீ தான் சீக்கிரமா கமாண்டர் போஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் சரிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குவான். அதுக்கடுத்து இவனுக்கும் இவனோட அண்ணனுக்கும் நேத்து கல்யாணம் நடந்தனால இன்னைக்கும் சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும் போல, சோ அதை போய் பார்க்கலான்ட்டு கமாண்டரும் நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவளோட மாமியார் அந்த லூ இவங்க 3 பேத்தையும் தான் காட்டுவாங்க. இவங்களோட சம்பிரதாயம் படி கல்யாணம் ஆன அடுத்த நாள் மாமியாருக்கு டீ வந்து சர்வ் பண்ணணும் போல, சோ அதத்தான் நம்ம ஹீரோயினும் அந்த லூவும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாமியாருக்கு தான் நம்ம ஹீரோவையும் பிடிக்காது ஹீரோயினும் பிடிக்காது, அதனால நம்ம ஹீரோயின் கொடுக்குற டீயை அவ சுத்தமா வாங்க கூட மாட்டா. ஆனா இதுவே அந்த லூ கிட்ட அப்படி கொஞ்சி பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாதான் இருக்கும். ஆனா அப்ப அந்த மாமியார் ரொம்ப ஓவரா போய் டக்குன்னு நம்ம ஹீரோயின் மேல டீயை ஊத்த பாப்பா. இத நம்ம ஹீரோயின் அப்படியே நோட் பண்ணி டக்குன்னு விலக, இது அந்த மாமியாருக்கு இன்னும் செமையா கடுப்பாக்கி விட்டுரும். அதனால இப்ப நம்ம ஹீரோயின் அவ அடிக்கலான்ட்டு வர, ஆனா அவ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா அங்க இருக்கிற டேபிள்ல போய் மோதிருவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டர் உள்ள வந்துருவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் ஒரு நாடகத்தை நடத்திடுவா. உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு வயித்தை பிடிச்சு அழுக ஆரம்பிப்பா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோட அப்பா செமையா கடுப்பாகி இப்ப அந்த மாமியார்காரிக்கு சப்புன்ட்டு ஒரு அறை கொடுப்பாரு. ஆனா இங்க நடக்கிறத வச்சே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான், ஓகே இது எல்லாம் ஆனாவா கிரியேட் பண்ற சீன் அப்படின்ட்டு. அதனால அவன் டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு நான் டாக்டர் கிட்ட போய் காட்டுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அவங்க அங்க இருந்து போன கடுத்தும் அந்த கமாண்டர் இப்ப போட்டு அந்த மாமியார நல்லா அடி விழுத்து எடுப்பான். உனக்கு எவ்வளவு திமிரு ஏறிடுச்சு, இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் உன்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால தானே உனக்கு இவ்வளவு திமிரு, இனிமேல் இந்த வீட்டோட பொறுப்பை நீ எதையும் கவனிச்சுக்க வேண்டாம், புதுசா வந்த 2 மருமகளுமே அதை பாத்துக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப போட்டு அடிக்க ஆரம்பிப்பான். அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு அந்த மிங்கு வந்துதான் அந்த சண்டையை அப்படியே நிப்பாட்டி விடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே டாக்டர் கிட்ட காசு கொடுத்து எங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்லணும்னு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இதுலயே நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோனுக்கு அபார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரை விட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இது தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாப்பியா, இங்க பாத்தியா ஒரு பொய் சொல்லிட்டு அதை எவ்வளவு ஈஸியா இன்னொரு பொய் மூலியமா நானே சமாளிச்சுட்டேன்ட்டு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிக்குவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உன்னை சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே நீ ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான், எவ்வளவு பெரிய பொய்ய உண்மை மாதிரியே நடிச்சிருக்க, இந்த மாதிரி என்கிட்ட எதுவும் பொய் சொல்லி வச்சிருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபன்னா கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறது எல்லாமே, நான் ஆரம்பத்துல இருந்து பொய்யா தானே நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் என் சீனியரை கொலை பண்ணது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. அப்படி அவ யோசிக்கிறதோடயே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. சோ இனி நம்ம ஹீரோயினோட சீனியருக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அவ ரிவெஞ்ச் எடுப்பாளா மாட்டாளா, இதுக்கு நடுவுல அவ நம்ம ஹீரோ வேற யூஸ் பண்ணிருக்கா, இது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை.